வணக்கம் நண்பர்களே, ராஜு சிவன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்ம சேனலில் பார்க்க போகும் தலைப்பு என்னவென்றால், உலகத்தின் முதல் கடவுளான விநாயகரின் சக்தி வாய்ந்த ஸ்லோகம் கணேச பஞ்சரத்னம் ஆகும். ஆம், விநாயக பெருமானின் அருளை பெற மிகவும் சக்தி வாய்ந்த எளிமையான ஸ்லோகம் கணேச பஞ்சரத்னம் ஆகும். அதில் உள்ள மிக முக்கியமான முதல் ஸ்லோகத்தை பற்றி இங்கு நம்ம பார்ப்போம். அதனுடைய பொருளையும் மற்றும் பலன்களையும் நாம் இந்த பதிவில் பார்ப்போம். விநாயகர் ஸ்லோகம் என்னவென்றால், நீங்கள் ஸ்கிரீனில் தெரியும் இந்த மந்திரத்தை கவனமாக கவனிங்கள், நான் எப்படி உச்சரிக்கிறேன் என்று. முதாகராத மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம் சகம் விலாசிலோகரக்ஷகம் அநாயகைகநாயகம் விநாசி தேவதைத்யகம் நதாசுபாசுநாசகம் நமாமி தம் விநாயகம். இப்படித்தான் இந்த பாடலை நாம் உச்சரிக்க வேண்டும். இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்னவென்றால், தன் கையில் எப்போதும் மகிழ்ச்சியுடன் கொழுக்கட்டையை ஏந்தியிருப்பவரும், பக்தர்களுக்கு முக்தியை வழங்குபவரும், பிறை நிலவை தலையில் சூடியவரும், உலகை காப்பவருமான விநாயகரை வணங்குகிறேன். அனாதையாக இருப்பவர்களுக்கு தலைவனாய் விளங்குபவரும், யானை முகம் கொண்ட அசுரனை அழித்தவரும், தன்னை வணங்குபவர்களின் பாவங்களை உடனே நீக்குபவருமான விநாயக பெருமானை நான் நமஸ்கரிக்கின்றேன். இந்த ஸ்லோகத்தை சொல்வதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் பலன்கள் என்னவென்றால், தடைகள் நீங்கும். ஆம், நீங்கள் தொடங்கும் எந்த ஒரு புதிய செயலும் தடையின்றி வெற்றிகரமாக முடியும். மன அமைதி கிட்டும். மனதில் உள்ள தேவையற்ற பயம், குழப்பங்கள் நீங்கி அமைதி உண்டாகும். கல்வி அறிவு வளரும். மாணவர்கள் தினமும் இதை சொல்லி வர படிப்பில் கவனமும் நல்ல புத்தியும் கூடும். பயங்கள் அகலும். வாழ்க்கையில் ஏற்படும் அனாதை போன்ற தனிமை உணர்வும் ஆதரவற்ற பயமும் நீங்கி தைரியம் பிறக்கும். இந்த ஸ்லோகத்தை வழிபடும் முறை என்னவென்றால், தினமும் காலையில் குளித்து முடித்தவுடன் விநாயகர் படத்தின் முன் அமர்ந்து குறைந்தது 3 முறை இந்த ஸ்லோகத்தை மனதார கூறி வழிபடுவது நல்லது. இதனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிட்டும். நன்றி அன்பர்களே. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹை பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மற்றும் கமெண்டில் கணபதி என டைப் செய்யவும். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.